லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நாள் வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்றை செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரிக்கிறவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு மனுஷனை உதாரணப்படுத்தி, கர்த்தர் நல்லவர் என்பதை கவனிச்சுட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை பல விதங்களில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நமக்கு ரட்சிப்பின் மூலமாக அவர் நல்லவராக இருக்கிறார், நம்மளை ஒழுங்குபடுத்துவதின் மூலமாக எப்படி அவர் நல்லவராக இருக்கிறார், நிறைய காரியங்களை ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வந்தோம். இப்போ கர்த்தர் நல்லவர் என்பதில் பொருளாதாரத்திலும் செழிப்பிலும் தேவன் எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை கிறிஸ்தவ மக்களாகிய நாம் கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் பாருங்கள். ஏன்னா கிறிஸ்தவ வட்டாரத்தில் இந்த செழிப்புன்றதை கேட்டாலே சிலருக்குலாம் அலர்ஜி, சிலருக்கு என்ன அதை குறித்த தப்பான ஐடியா தான் இருக்குது பாருங்க. தேவன் ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் கொடுக்குறாருன்னா அவனை தப்பாக போகிறதுக்காக அதெல்லாம் கொடுக்குறதும் இல்லை, அதை சொல்லி கொடுக்குறதும் இல்லை. ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கு தேவன் அதற்கான நோக்கங்களையும் அதற்கான நல்ல திட்டங்களையும் வைத்து தான் கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தருக்குள்ளே இருக்கிற, கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுகிற, கர்த்தருடைய உடன்படிக்கை நிறைவேறுவதற்கு தேவன் வைத்திருக்கிற முறைமைகளை, பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், அந்த ஆசீர்வாதங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இங்கே நம்ம கவனித்த ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து இங்கே அவனுக்கு என்ன பின்னணியில் ஆண்டவர் இதை சொல்கிறாரு, ஏன் இப்படி இந்த ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் இப்படி பேச வேண்டியதாக இருந்துச்சு. இதில் ரொம்ப திறவுகோலான வசனம் நம்ம வாசித்ததில் 15ஆம் வசனமோ 21ஆம் வசனம் தான், அதில் தான் விஷயமே இருக்குது. ஏன் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கர்த்தர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதம் அல்லது கர்த்தர் நம்மளை அடைய வைக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி என்ன பெறவும் முடியல, வாங்கவும் முடியல, அதை அடைய முடியாத ஒரு நிலையில் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் அல்லாடி கொண்டு இருப்பதுக்கு காரணம், ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறாரு, இந்த செழிப்பை தேவன் ஏன் கொடுக்க விரும்புகிறார், ஏன் நம்மளை செழிப்பாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு, இதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இதை குறித்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியமானது பாருங்க. இப்போ இதில் ஒரு காரியம் பாருங்கள், ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி உங்களுக்கு இதிலேருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த 15ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு மனுஷன், இந்த ஐஸ்வர்யவானை குறித்து, இந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் பாருங்கள். 15ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவன் எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு, இயேசுநாதர் இந்த ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார், இவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை, ஆனால் என்ன இருக்கு, திரளான ஐஸ்வர்யம் இருக்கு. வேத வசனம் ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு தேவ குமாரனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லைன்னா அந்த மனுஷன்
தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், அல்லது இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய தொடர்பில்லாமல் மரித்து போனதாக இருக்கிறது. இங்கே இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது அவனை பார்த்து எப்படி பார்க்குறாருன்னா, இவனுக்கு ஜீவன் இருக்கு, ஆனால் ஜீவனற்றவனாக இருக்கிறான். ஏன் ஜீவனற்றவனாக இருக்கிறான்னா, ஆவிக்குரிய தொடர்பில்லாமல், குமாரனோடு ஒரு தொடர்பு இல்லை, தேவனோடு ஒரு தொடர்பு இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற தொடர்பில்லாமல் வாழ்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு ஜீவன் இல்லாதவன். நல்ல கவனிங்கள், மனுஷனை கர்த்தர் உண்டாக்கின போது 1 தெசலோனிக்கர்ல 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை உண்டாக்கும் போது ஆவி ஆத்துமா சரீரத்தோட உண்டாக்குகிறார். இப்போ இந்த ஆவியை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கும்போது அந்த ஆவி உள்ளான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு மனுஷனோட ஆண்டவர் பேச விரும்பினா, ஒரு காரியத்தை செய்ய விரும்பணும்னா, ஆண்டவர் எங்க முதலாவது கான்டாக்ட் வைக்கிறாருன்னா, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மனுஷனுடைய ஆவியோடு தேவன் தொடர்புபடுத்த. அது நம்முடைய இருதயம் என்று சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நல்லா விளங்கி கொள்றதுக்கு மனுஷனுடைய ஆவின்னு சொன்னா சிலருக்கு விளங்காது பாருங்க. நம்முடைய இருதயத்தோடு அவர் தொடர்புபடுத்த விரும்புகிறார். ஆனா இந்த ஒரு மனுஷனை இங்கே வேதம் இயேசுநாதர் இங்கே சொல்ற இந்த ஓமையில, இந்த மனுஷனுக்கு ஏன் ஜீவன் இல்லைன்னா, இந்த மனுஷன் எது மேல மாத்திரம் கவனம் வச்சானா, தான் சரீரத்துக்கு நிறைய நேரம் கொடுத்தான் பாருங்க. தன்னுடைய சரீரத்துக்கு ரொம்ப நேரம் கொடுக்குறான். சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனா அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இருதயம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய ஆவி தேவனோடு தொடர்பே இல்லாத ஒரு நிலையில் இருக்கு பாருங்க. இந்த தொடர்பற்ற ஒரு நிலை உள்ள ஒரு மனுஷன் கையில் என்ன வந்தாலும் அதனால ஆண்டவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவனை சுற்றி இருக்கிற யாருக்குமே அது பிரயோஜனமாக இருப்பதில்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால தான் பிரயோஜனம் உள்ளவர்களிடத்துல அதை கொடுக்க விரும்புகிறார். எப்படி பிரயோஜனம் உள்ளவர்களாக மாத்திர அதை முதல்ல புரிய வைக்கிறார். என்கிட்ட கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், என்ன ஏன் அப்படி பிரயோஜனம் உள்ள ஒரு நபரை பயன்படுத்த விரும்புகிறார், என்ன எனக்கு ஏன் ஆவிக்குரிய விதத்தில் நான் ஜீவன் உள்ளவனாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த மனுஷன் பாருங்க, இங்கே ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு சரீரத்துக்கு நேரம் கொடுக்க ஏராளமான நேரம் இருந்துச்சு. ஆனால் தான் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்ப, கர்த்தரோடு தொடர்புபடுத்தி கொள்ள கூடிய நேரத்தை தான் வாழ்க்கையில் அவன் கொடுக்கல. நல்ல கவனிங்கள், இன்றைக்கு கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் யாருக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்க தேவன் விரும்புகிறாருன்னா, எந்த மனுஷனுடைய இருதயம் கர்த்தரோடு தொடர்புள்ளதாக இருக்கிறதோ, எந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மனுஷனுடைய ஆவி கர்த்தரோட தொடர்புள்ளதாக இருக்கிறதோ, அந்த மனுஷனுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். காட்டுறேன் பாருங்க, இன்னைக்கு வேதத்தில் அப்படிப்பட்ட நிறைய அனுகூலமான காரியத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, இந்த மனுஷனுடைய இருதயம் கர்த்தருக்கு தொடர்பில்லை, ரட்சிப்புக்கு தொடர்பில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு தொடர்பில்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு தொடர்பில்லை, எதுக்குமே தொடர்பு இல்லை. அதனால அவன் ஒரே தொடர்பு தான் அவனுக்கு இருக்கு. அந்த தொடர்பு என்னன்னா, தான் சரீரத்துக்கு நேரம் கொடுத்து அந்த சரீரத்தோட தான் முழு தொடர்பையும் வைத்திருக்கிறான் ஒழிய, அந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற ஆத்துமா, அந்த ஆத்துமாவுக்குள்ள வச்சிருக்கிற மனுஷனுடைய ஆவி, அந்த இருதயம் தேவனோடு தொடர்புள்ளதா இல்லை பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன செய், காத்துக்கொள், அதிலிருந்து தான் என்ன வருதான், ஜீவ ஊற்று. அப்படின்னா இந்த இருதயம் கர்த்தரோட தொடர்பாயிருச்சுன்னா வாழ்க்கைக்கான எல்லா ரிசோர்ஸும் அங்கிருந்து பிறப்பிக்கப்படும். நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருதயமா இருக்கும்னா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எல்லா உற்பத்தி, எல்லா நல் உற்பத்திகளை, நல் விளைவுகளை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கண்டிப்பா செய்யக்கூடிய தேவனா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன செய், நீ காத்துக்கொள்ளும். இருதயத்திலிருந்து தான் என்ன வருது வெளியே, ஜீவ ஊற்று. வாழ்க்கைக்கான எல்லா நன்மை எங்கிருந்து தான் வருது, இருதயத்திலிருந்து தான் வருது பாருங்க. என்ன, இருதயத்தின் நிறைவினால என்ன பண்றோம், வாயை திறந்து பேசுறேன், ஜீவனை பேசுறேன், வாழ்க்கைக்கான நன்மையை பேசுறேன், தேவனுடைய வாக்குதத்தை அறிக்கை பண்றேன், தேவனோட எனக்கு இருக்க தொடர்பை நான் வாயினால் அறிக்கை பண்றேன், என் சரீரத்தின் மூலமா அந்த தொடர்பை ஏற்படுத்தி காட்டுகிறேன்.
அந்த முயற்சியை எடுத்துகிட்டே இருக்கிறேன் பாருங்க. ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரேன், ஏன் இப்படி உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு? ஏன்னா என் இருதயம் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கிறது. எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்குதா? நம்ம வெறும் சரீரத்துக்கு மாத்திரம், இவன் சரீரத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணா, அதனால அவன் கிட்ட இருந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் ஒன்றுக்குமே பிரயோஜனமாகல பாருங்க. என்னுடைய இருதயம் ஆண்டவரோட தொடர்பாக இருந்துச்சுன்னா அந்த இருதயத்திலிருந்து எல்லா நன்மையான விளைவுகளை கர்த்தர் இந்த உலகத்தில் என் வாழ்க்கையின் மூலமாக செய்ய அவர் மிக அக்கறை உள்ளவர். இப்போ ஆண்டவரோடு நம்முடைய இருதயம் முதல் தொடர்புள்ளதா, அதிகமான முக்கியம் நம்முடைய இருதயம் கர்த்தரோட தொடர்புள்ளதாக இருந்தால் அந்த மனுஷன் எப்படி இருப்பான் பாருங்க. வேதத்தில் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 128ஆம் சங்கீதத்தை கவனிச்சு பாருங்க. இந்த விதத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசுநாதர் சொல்கிறாரு, இவன் ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவினுடைய ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேனா, அல்லது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு இன்னும் ஜீவன் இல்லாதவனாய் என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறத செய்யாத இருக்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயத்தை, உங்கள் ஆவியை முதலாவது தேவனோடு, உங்களை ரட்சித்த ஆண்டவரோடு, உங்களோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தையோடு, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு உங்கள் இருதயம் முதல் இம்பார்ட்டன்ஸ் அது கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்றது தான் வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், ஆனால் அதை சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். இப்படி இருக்கிற இந்த தொடர்போடு இந்த முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் அவனை வந்து ஜீவன் இல்லாதவன் சொல்ல மாட்டார். யாரை பார்த்து ஜீவன் இல்லாதவன் சொல்றாரு? இருதயம் கர்த்தரோடு தொடர்பு இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து ஜீவனற்றவனாக இருக்கிறான். எல்லாம் இருக்கு, ஆனால் இருக்க வேண்டிய தேவனோடு இருக்கிற தொடர்பு, இருக்க வேண்டிய தேவனோடு இருக்கிற உறவு, இருக்க வேண்டிய தேவனோடு இருக்கக்கூடிய அனுபவங்களை முக்கியப்படுத்தாத ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்றார் ஜீவன் இல்லாதவன். அப்போ ஜீவன் உள்ளவனா நான் இருக்கும்போது என்ன நடக்குங்க பாருங்க. 128ஆம் சங்கீதம் சொல்றது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவனா இருப்பான். கர்த்தரை தேடி இருதயம் முதலாவது கர்த்தருக்கு இடம் கொடுக்குது. நம்முடைய நல்ல கவனிங்க, ஏன் இதை சொல்றேன்னா, பணம் பொருள் வந்த உடனே இருதயம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குதா? ரொம்ப முக்கியம் அது. ஒன்றும் இல்லாத போது ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம், அதெல்லாம் நல்லா வரும் ஜோரா வாயில். கொஞ்சம் கையில் கொஞ்சம் பணம் வந்து, வாழ்க்கையில் கொஞ்சம் உயர்வு வந்து, கர்த்தர் நம்மளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரும், அப்போ இருதயம் கர்த்தரோட தொடர்புல தான் இருக்கா? அந்த தொடர்பு அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி விசாலமாக்கி அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது தொடர்புள்ளதாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் இப்போவே கற்றுக் கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஒவ்வொரு நாள் நம்முடைய இருதயத்தை செக் பண்ணணும். இன்னைக்கு என் இருதயத்தில் அதிகமான இம்பார்ட்டன்ஸை ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னா? என் வேலையில், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் இந்த இயேசுவுக்கு, என்னை ரட்சித்த இயேசுவுக்கு, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி, நான் கேட்குற தேவனுடைய வார்த்தை, நான் தியானிக்கிற தேவனுடைய வசனங்கள், இதுக்கு நான் என் இருதயம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை, இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்கா? அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கான், அவன் எப்படி இருப்பான்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருப்பான். அந்த மனுஷன் எப்படி இருப்பான்றது வேதம் சொல்கிறாரு, பாக்கியவானாக இருப்பான். 2ஆம் வசனம் பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமோ. இருதயம் கர்த்தரோட தொடர்புலன்னா நிறைய வேலை செய்வேன், ஆனால் என் கை சாப்பிடாது. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, கடினமாக உழைக்கிறாங்க, ஆனால் உழைப்ப எவனோ ஒருத்தன் சாப்பிட்றான். ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, என்ன சொல்றாருன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை, சொல்லுங்க வாய்த்திருந்த, என் கைகளின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவா? திருடன் சாப்பிட்டு போகிறான், பிசாசு திருடிட்டு போகிறான், எவனோ சாப்பிட்றான், வரவன் போகிறலாம் சாப்பிட்றான். நான் ஒன்றுமே அனுபவிக்க முடியாமல், அப்படி கர்த்தர் விட மாட்டார். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, ஜீவன் உள்ளவன், குமாரனை உடையவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஜீவனை உடையவன். ஜீவனை உடையவனாக இருக்கிறவன் எப்படி இருப்பானா? அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிறவனாக இருப்பான். கையை சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு ஜீவன் உள்ளவனாய், கிறிஸ்துவின் ஜீவன் உடையவனாக இருக்கிறதுனால நான் என் கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுறேன்? சாப்பிட்றேன். அது எனக்கு பாக்கியமோ நன்மையோ உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில்
கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல. குடும்பம் எப்படி இருக்குன்றாரு பாருங்க. ஒரு மனுஷன் ஜீவன் உள்ளவனாய், குமாரனை உடைய ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இருக்கும்னா, அந்த ஜீவன் உள்ள ஒரு மனுஷன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய கையின் வேலை, எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம்னா, ஆண்டவரே நான் உம்மை உடைய ஜீவன் உள்ளவனா இருக்கிறேன், குமாரன் இயேசு கிறிஸ்து என்னும் தேவகுமாரன் எனக்குள்ள ஜீவன் உள்ளவராக இருக்கிறேன், நான் ஜீவன் இல்லாதவன் அல்ல, நான் கிறிஸ்துவின் ஜீவன் உடையவனாக இருக்கிறேன். கையை வயதை சொல்லுங்க, நம்ம யாருடைய ஜீவனை வச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய ஜீவன் எனக்குள்ள வாசமாக இருக்காங்க. சொல்றாரு, உன் மனைவி எப்படி இருப்பாங்க, உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, ஏன்னா அங்கே ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஸ்ட்ராங் அண்ட் ப்ராஸ்பரஸ் அனாயிண்டிங். ஒளிவ மரம் பாருங்க, எளிதாக அழிக்கப்பட முடியாது. வெள்ளமே வந்து உலகத்தையே கர்த்தர் அழிச்சாரு, ஆனால் ஒளிவ மரம் மாத்திரம் என்ன பண்ணல, அழிக்கப்படல. ஒரு ஒளிவ மர இலை நோவாவுக்கு புறா போய் பறிச்சுட்டு வந்து பாருங்க. எந்த காலகட்டத்திலும் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல பலத்திருப்பாங்க. எத்தனை பெற்றோர் கையை வாய்த்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பலத்திருப்பாங்க. எப்போ நடக்கும்? உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்துச்சுன்னா. ஜீவன் உடையவனாய், ஆண்டவர் சொல்ற ஜீவன் இல்லாதவனாய் இருக்கிறான் அவன் அப்படின்றாரு. இந்த ஜீவன் இல்லாதவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷமும் ஒரு எல்லாம் இருக்கும், அங்கலாய்ப்போம், வேதனையும் துன்பம் தான் இருக்கும். எவ்வளோ நிறைவு இருந்தாலும் அதில் அவனுக்கு இன்பமே இருக்காது. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை சொல்றாரு, ஜீவன் உள்ள ஒரு மனுஷன் என்ன எப்படி இருப்பானா, அவன் கர்த்தருக்கு பயப்படுறவனா, அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், அவன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவன் மனைவி வீட்டோர்கள் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பான், அவனுடைய பிள்ளைகள் என்ன பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். 4ஆம் வசனம் பாருங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும். ஒரு மனுஷன் ஜீவன் உள்ளவனா இருந்தானா, ஜீவன் உள்ளவனா நான் சொல்றது கிறிஸ்து குமாரனை உடையவன் ஜீவன் உள்ள, அந்த ஜீவன் உடையவனாய் உங்க இருதயம் கர்த்தருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்க சொல்லியிருக்கு பாருங்க, என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க. நான் சாப்பிடுவேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை சமாதானத்தின் வாழ்வை காண்பேன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை காண்ப. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதெல்லாம் செழிப்பு தான் பாருங்க, இதெல்லாமே செழிப்பு தான், வெறும் பணம் மாத்திரம் செழிப்பு கிடையாது. நான் இப்ப சொன்ன இது அத்தனை காரியமும் கர்த்தர் ஒரு மனுஷனை செழிப்பாக்க விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த அத்தனை ஆசீர்வாதம், இந்த அத்தனை செழிப்புக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சகல செழிப்பும் நமக்கு வரணும்னா, நான் குமாரனை உடையவனாய் ஜீவன் உடையவனாய், ஜீவன் இல்லாதவன் என்று கர்த்தர் என்ன பார்த்து சொல்லக்கூடாது. அப்படி சொல்ற நிலையில் நான் என்னை கொண்டு போய் வைக்காதபடி ஒவ்வொரு நாளும் என் இருதயத்துக்கு கர்த்தரை முக்கியப்படுத்துகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை முக்கியப்படுத்துகிறேன், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை முக்கியப்படுத்துகிறேன். இதே தான் பாருங்க, இந்த மனுஷன் ஜீவன் உள்ள மனுஷனை குறித்து இன்னும் நீங்கள் வாசிக்கணும்னா உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே எப்படி இருக்கிறான் பாருங்க, ஜீவன் உள்ள மனுஷன் அப்படின்றத அங்கே சொல்றாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் ஜீவன் உள்ள மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன். குமாரனுடைய ஜீவனுடைய ஒரு மனுஷன், இயேசு எனக்குள்ள ஜீவன் உள்ளவரா இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள ஜீவிக்கிறேன், அவர் எனக்குள்ள வாழ்றாரு, என் இருதயம் இயேசுவுக்கு தான் எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்குது. மை ஹார்ட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு காட். உங்க இருதயம் இயேசுவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குதா? நல்ல கவனிங்கள். நம்ம சொல்ல முடியாது, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சைக்கு வரேன், அதனால எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு தெரியுமா? அதல்ல, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஜீவியத்தையும், என் பேச்சில், என் செய்கையில், நாம் பழகிற வட்டாரத்தில், நாம் போகிற இடத்துல அவர்கள் ஜனங்கள் நடுவே தெரியணும், இவன் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆளு, இவன் இருதயம் கர்த்தரை தேடுகிற இருதயம். ஒவ்வொரு தேவ மனுஷனையும் நீங்க கவனிச்சுப்பா, ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தரை தேடுகிற இருதயம், தாவீதுடைய இருதயம் கர்த்தரை தேடுகிற இருதயமா இருந்துச்சு.
வேதம் என்ன சொல்லுது? தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். ஆபிரகாமை குறித்து சொல்லும் சொல்றார், ஆபிரகாம் எனக்கு சிநேகிதனா இருந்தான். அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோன்றதை யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்ம சில காரியங்களை சொல்லி நம்ம திருப்தி ஆக்கிக்கிறோம். நான் வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டேன், ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், வாரத்தில் ஒரு நாள் வேதத்தை தியானிச்சிட்டேன், அதனால நாங்கள் ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கிடையாது. ஒவ்வொரு ஜீவன் இல்லாதவனா நான் வாழ, ஒவ்வொரு நாளும் குமாரனை உடைய ஜீவன் உள்ளவனாய் நான் வாழணும். அந்த ஜீவன் உள்ளவனாக இருக்கணும்னா தேவனுடைய காரியத்துக்கு, தேவனுடைய விஷயங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பாருங்க, இங்கே பாருங்க 3ஆம் வசனம், உபாகம் 28 3ஆம் சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமோ உன் ஆடுகளின் மந்தையில் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உன் கூடையும் மா பெசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க படும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமது பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும், நல்லா என்ன சொல்ற பாருங்க, அவருடைய கட்டளையை கை கொண்டு அவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்ல, தெரியப்படுத்துவேன், நான் உன்னை அநேகருக்கு தெரியப்படுத்துவேன், நான் உன்னை செழிப்பாக்குறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை உயர்த்துகிறேன், நான் உன் காரியங்கள்லாம் வாய்க்கப்படும். நீ பட்டணத்திலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்க. நீ உன்னுடைய மாவு பெசையும் தொட்டியை நான் என்ன பண்ணுறேன்? ஆசீர்வதிக்கிறேன். நீ கையிடும் எல்லா வேலையின் மேலே நான் என்ன செய்கிறேன்? ஆசீர்வாதம். இதெல்லாம் யாருக்கு? ஜீவனை உடைய குமாரனுடைய ஜீவனை உடையவனுக்கு தேவன் சொல்கிற ஆசீர்வாதம். அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு ஏராளமான, பாருங்க அங்கே தொடர்ந்து வாசித்து நான் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படிக்கு நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இருந்தா அந்த மனுஷனுக்கு தேவன் என்னெல்லாம் கொடுக்குறாருன்றது தான் உங்களுக்கு காண்பித்தேன். ஜீவன்னா என் இருதயம் எப்போவுமே கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, தேவனை முக்கியப்படுத்துகிறேன். தேவனை முதல் இடத்துல வைக்கும்போது அந்த மனுஷன் ஜீவன் இல்லாத மனுஷன் இல்லை, ஜீவன் உள்ள மனுஷன். கை வைத்து சொல்லுங்கள், நமக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் உள்ள கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளையா நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன் அவனை அந்த இடத்துல ஆண்டவர் இயேசுநாதர் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்கிறாரு பாருங்க. அதுக்கு இன்னொரு காரியம் என்னென்னா, நீங்கள் அந்த லூக்கா சுவிசேஷத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே ஏன் அவனை ஜீவன் இல்லாதவன் சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே நீங்கள் கவனித்து பாருங்க, சொல்கிறாரு ஏன் அவன் ஜீவன் இல்லைன்னா தேவனோடு தொடர்பில் அவன் இருதயம் கர்த்தரை தேடலை. இன்னொரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, அவனுக்கு பொருளாசை உள்ளவனாக இருந்தான்.
அங்கே பாருங்கள் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நல்லா கவனித்து பாருங்க, சொல்றாரு அவனுக்கு பொருளாசை உள்ளவனாக இருந்தான். ஏன்னா வெறும் சரீரத்துக்காக மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறவன், வெறும் தான் சரீரத்துக்கு வெறும் தான் அனுபவிப்பதுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறவனை ஆண்டவர் சொல்றாரு இவனுக்கு தேவனோடு தொடர்பு இல்லை, தேவனை தேடணுன்ற அனுபவம் இல்லை, கர்த்தருடைய காரியங்களை கை கொள்ளணும்னு ஒரு அறிவு இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? வெறும் பொருள் ஆசையும் பண ஆசையும். அது பாருங்க, அந்த அவனுக்கு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனம், அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே, நான் ஒன்றை செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். பாருங்க, இவன் ஃபுல்லா தான் சரீரத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு இவ்வளோ விளைச்சல் வந்திருக்கேன், இவ்வளோ விளைச்சல் வந்திருக்கேன், இப்போ நான் என்ன செய்ய போறேன்? பாருங்க, விளைச்சல் வர்றது தப்பு கிடையாது. ஏன்னா விளைய செய்கிறவர் யார் தான்? நல்லா சத்தமா சொல்லுங்க, விளைய செய்கிறவர் யார் தான்? விதைக்கிற வேலை நம்மளுது, அவன் விதைச்சிருக்கிறான், அதுக்கான விளைச்சல் வந்திருக்கு. ஆனால் விளைச்சலை கர்த்தர் கொடுத்த பிறகு அந்த விளைச்சலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ன்றத அறியக்கூடிய இருதயம் கர்த்தரோட தொடர்பு இல்லை பாருங்க. அதனால தான் அவனுக்கு பொருள் ஆசை என்ன, அவனுடைய களஞ்சியத்தின் மேலே என்ன கவனம் வந்துச்சு, அவங்ககிட்ட இருக்கிற பொருளை எப்படி இன்னும் பத்திரப்படுத்துறது, எல்லாத்தையும் அவன் தான் தன்னுடைய பிரயாசத்தினால மாத்திரம் சம்பாதித்தது போல எண்ணுகிறான். ஆனால் அந்த விளைச்சலை கொடுத்தவர் கர்த்தர். ஏன் விளைச்சலை கொடுத்தவர் கர்த்தர்னா, ஆண்டவர் சொல்றார் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசித்தீங்கன்னா, உன் விளைச்சலினாலும் உன் முதல் பலனினாலும் கர்த்தரை நீ என்ன பண்ணு, கனப்படுத்து, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பி உன் ஆலயத்தில் திராட்சை ரசம் என்ன பண்ணும், புரண்டோடும். அப்போ விளைச்சலை கொடுக்கிறவர் அவரு, இவனுக்கு விளைச்சலை கொடுத்தவர் கர்த்தர். விளைச்சலை கொடுத்துட்டு அந்த விளைச்சலை கொடுத்துட்ட பிறகு ஆண்டவர் என்ன அந்த விளைச்சலை கடிந்து கொள்றவரா? நல்லா கவனிச்சு பாருங்க. விளைச்சலை கொடுத்துட்டு அவனை அதுக்கான எல்லா ஆயத்தத்தையும் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்காக ஆண்டவர் அவனோட இடைப்பட விரும்ப. ஆனால் தேவனுக்கு தான் ஆத்துமாவில் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இருதயம் கர்த்தரோடு தொடர்பே இல்லை பாருங்க. இந்த மனுஷன்தான் ஆண்டவர் சொல்றார் ஜீவன் இல்லாதவன், பொருளாசை உள்ளவனாக இருக்கிறான், தனக்காகவே வாழ்றவனாக இருக்கிறான், தேவன் அதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்ற எண்ணமே அவனுக்கு இல்லை பாருங்க. இந்த ஒரு மனுஷனை பார்த்தா சொல்றாரு இவன் என்னவா இருக்கிறான்னா, இவன் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இல்லாம தனக்காகவே ஐஸ்வர்யவானா இருக்கிறான். பொருள் இவனுக்கு இருந்ததுனால அவனை ஆண்டவர் கடிந்து கொள்ளலை. ஏன்னா விளைய செய்கிறவர் கர்த்தர். விளைச்சலை கொடுத்துட்டு எப்படி விளைச்சலை ஒரு மனுஷன் கையில கொடுத்துட்டு அந்த மனுஷனை கடிந்து கொள்றவரா இருப்பாரா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா ஏன் இவனை கடிந்து கொள்றாருன்னா, இவன் வெறும் தன்னுடைய சரீரத்துக்கு, இந்த பிசிக்கல் காரியத்துக்கு மாத்திரமே, மெட்டீரியல் காரியத்துக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, 20ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, மதிகேடனே என்று ஆண்டவர் அவனை திட்டினாரு. ஜீவன் இல்லாதவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு மதிகேடனே. இருதயம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு மதிகேடனே. இங்க ஆண்டவர் விளைச்சலை கொடுத்துட்டு சேர்த்து வைக்கிறத கடிந்து கொள்ளல, அதை அனுபவிக்கிறத கடிந்து கொள்ளல. ஆனா ஒரு மனுஷன், இந்த ஐஸ்வர்யவானுடைய இருதயம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால அவனை பார்த்து சொல்றாரு, கடிந்து கொள்றாரு, அவனை மதிக்கேறனே என்று அவனை பார்த்து சொல்றாரு. இவனை இன்னொரு இடத்துல கவனிச்சிங்கன்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, அங்கே இன்னொரு விதத்துலையும் அவனை மதிக்கிறன்னு ஒரு மனுஷனை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அநியாய வட்டினால் சேகரிக்கிற பணத்தை சேகரிக்கிறவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா அவனையும் மதிக்கிறன்றார்.
ஏன் மிதிக்கிறனா அவனுக்கு தெரில, அவன் செய்யக்கூடிய காரியத்தை எடுத்து ஆண்டவர் இன்னொருவனுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான விதத்தில் அவனை செய்ய வைக்கிறாருன்றது அவனுக்கு விளங்கலை பாருங்க. ஏன்னா இவன் இருதயம் கடவுளோடு தொடர்பே இல்லை. ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கிறார், ஏன் நன்மையை கொடுக்கிறார், ஏன் என்னை உயர்த்துறாரு என்கிறத அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஜீவன் உள்ளவர்களாய் தேவனோடு தொடர்புள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பாருங்க. இந்த தொடர்பு இல்லாததுனால இந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, உயிர் இருக்கு, ஆனால் நான் அவனுக்குள் வாழ்கிற என்னோடு அவனுக்கு இருக்கிற தொடர்பு, என்னை முக்கியப்படுத்துகிற, விளைச்சலை கொடுக்குற, விளைச்சலை உண்டு பண்ணி அவன் கையில் கொடுத்து அவனுக்கு ஏராளமான விளைச்சல் வந்தபோது அவனுக்கு ஆண்டவர் காட்டுற இந்த இவ்வளோ பெரிய அம்பாரமான விளைச்சலை கொடுத்தது கர்த்தர். அவன் என்ன செஞ்சிருக்கணும், அவன் ஜீவன் உள்ளவனா இருந்தா என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா, ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான், ஆண்டவரே நீர் நான் விதைச்சேன், ஆண்டவரே நான் இவ்வளோ விளைச்சல் எதிர்பார்க்கல, ஆனால் நீர் ஏராளமான விளைச்சலை கொடுத்துரு, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்கணும். இவன் ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணல, அவன் யாரையும் கன்சல்ட் பண்ணல. அவன் சொல்கிறான், நான் புசித்து குடித்து பூரிப்பாக இருக்க என் களஞ்சியத்தை நான் இடித்து நான் என்ன பண்ணுறேன், பெருசாக கட்டி இன்னும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து வைக்க போகிறேன், எனக்கு என்ன அநேக வருஷத்துக்கு சேர்த்து வைப்பதுக்காக. பாருங்கள் எப்படி ஆயிட்டான் பாருங்க. வெறும் தன்னுடைய இந்த வெறும் சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் எப்படி இருப்பாங்கன்னா, வெறும் தன்னை பற்றிய மாத்திரம் கரிசனை உள்ளவன், தனக்காகவே வாழ்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். அந்த மனுஷனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் விரும்ப மாட்டார். ஏன்னா அந்த மனுஷன் கையில் எந்த நன்மை போனாலும் அது யாருக்கும் பிரயோஜனமாகாது. கர்த்தருக்கு நிச்சயமாக அதை உபயோகப்படுத்துகிற ஒரு மனுஷன் அவன் இருக்க மாட்டான். ஆனால் கர்த்தருக்கு இருதயத்தை முக்கியத்துவம் கொடுக்குற, கர்த்தரை தங்களுடைய இருதயத்தில் முக்கியத்துவம் படுத்துகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எல்லா நன்மையும் கொண்டு வந்து தருகிறார் பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே இன்னொரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறார். நீதிமொழி 8:20 பாருங்க, எப்படி தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு இருதயம் உள்ள ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம் பாருங்க. நீதிமொழி 8:20 வாசிப்போமா. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நல்லா என்ன சொல்றாரு பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படி. என்ன சிநேகிக்கிறான் அப்படின்னா, எனக்கு தான் இருதயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவன் களஞ்சியத்தை நிரப்புறாரு. கர்த்தர் நம்முடைய களஞ்சியத்தை நிரப்புறதுக்கு நம்ம கவனியம் செலுத்த வேண்டிய ஒரு இடம், என் இருதயம் கர்த்தருக்கு நேரம் திரும்பி இருக்கா. அதான் வேதம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இயேசுநாதர் நம்ம கற்றுக் கொடுக்குற, முழு இருதயத்தோடு என்ன பண்ணு, உன் தேவனை நீ தொழுதுகொள், முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு. மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறார். இருதயம், ஆவி, சரீரத்தை என்ன பண்ணுறாரு, தேவனை ஆராதிப்பது கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. அந்த கனெக்ஷன் இல்லைன்னா நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய, நமக்கு தேவன் கொடுக்க வேண்டிய நன்மைகளை பெற முடியாதபடிக்கு அநேக தடைகளுக்குள்ளே நாமளே போய் மாட்டிக்கொள்கிறோம். ஏன்னா நான் வெறும் என் சரீரத்துக்கு மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இது தப்பு கிடையாது, சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை, கொடுங்க. ஆனால் வெறும் இந்த சரீரத்துக்காக மாத்திரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவனா இருந்தால், எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்குள்ள வாழ்ந்து என் மூலமாய் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்ட, என் மூலமாக கர்த்தர் செய்ய விரும்புகிற நிறைய நல்ல வேலைகளை செய்வதுக்கு என் இருதயம் கர்த்தரோட தொடர்பு இல்லைன்னா, என்னை எப்படி கர்த்தர் செழிப்பாக்குறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? கர்த்தர் என்னை செழிப்பாக்க என் இருதயம் அவரோட தொடர்பு இருக்கணும், தொடர்பு படுத்தணும் விரும்புகிறார், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நான் அதை செய்யாததுனால என் வாழ்க்கை கர்த்தருக்கு அவருடைய திட்டத்துக்கு உபயோகமாகிற வாழ்க்கையாக இருப்பதுக்கு நான் இடம் கொடுக்கறது இல்லை. கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு ஆசீர்வாதமான இந்த காரியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது நம்ம மனசில் என்ன நினச்சக்கூடாதுன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன எந்த காரியத்தையும் சேர்த்து வைக்கக்கூடாது, நம்ம இவ்வளோ களஞ்சியத்தை கொடுத்து அவன் எடுத்து பெருசாக கட்டினா நான் தப்பு போல இருக்குது, ஆண்டவர் எந்த விதமான சேமிப்பையும் நம்ம செய்யக்கூடாது அப்படி சொல்கிறவர் இல்லை. நன்மைகளை கொடுத்து அதை சேமிக்கவும், அதை கர்த்தருக்கு என்று உபயோகப்படுத்தவும், எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்போ கற்றுக் கொடுக்குறாருன்னா, அந்த மனுஷன் கிறிஸ்துவுடைய ஜீவனுடையவனாய் தன்னுடைய இருதயம், அந்த மனுஷனுடைய இருதயம் கர்த்தரோடு தொடர்புள்ள ஒரு இருதயமாக இருக்கணும். அந்த மனுஷனுக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார்.
அந்த மனுஷனுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாருன்னா, ஒரு நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போனோம், ஆஸ்திகளை வச்சு விட்டு போகணுன்ற அந்த நல்ல விஷயத்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் சொல்லியிருப்பாருங்க. நல்ல மனுஷன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறானா, ஆஸ்திகளை வச்சுட்டு போறான். இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாருங்க. உங்க இருதயம் கர்த்தரோட தொடர்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய விளைச்சலை கொடுப்பாரு பாருங்க. அந்த விளைச்சலை வச்சு என்னெல்லாம் செய்யணும்னு கற்றுக் கொடுப்பாரு. ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்ன இதெல்லாம் இப்படி இருதயம் கனெக்டடா இல்லைன்னா உங்க தலைமுறைக்கு நீங்க செய்ய வேண்டிய, உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதை குறித்து எண்ணமே வராது பாருங்க. வெறும் எனக்காக என் சரியத்துக்காக மாத்திரம் வாழ்ந்துட்டு போறவனா மாறிடுவேன். சிலர் சொல்றாங்க, பா நான் உனக்கு எதை வச்சுக்கணும் இல்லையோ என் ஜெபத்தை வச்சுட்டு போறேன். உனக்கு என்னத்தை வச்சுட்டு போறேன்? அவன் சொல்லுவான், நீ உயிரோடு இருக்கும் போது உன் ஜெபம் ஒன்றுக்குறோம் கேட்கப்படலை, நீ உன் ஜெபத்தை எனக்கு விட்டுட்டு போறனால எனக்கு என்ன ஆக போகுதுன்னு கேட்பான். நான் சொல்ல புரியுதா? இங்கே வேதம் அப்படி சொல்லலை. என்ன ஜெபம் நல்லதுங்க. ஜெபத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தை கற்றுக்குறோம், ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறார், வாழ்க்கையை மாத்துறாரு, நல்லது தான். அதே ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவும் மார்க் 11ஆம் அதிகாரம் 24 சொல்றாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்றாரு. ஜெபத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு, விசுவாசிக்க வேண்டிய காரியம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லக்கூடாது, நம்ம தலைமுறைக்கு நான் ஜெபத்தை வச்சிருக்கிறேன், ஜெபம் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே சொல்லி, நல்ல மனுஷன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை விட்டு விட்டு போகிறான். இதெல்லாம் ஆண்டவர் கத்து. உங்க இருதயம் கர்த்தரோட தொடர்பாக இருந்தா என்னதுக்காக விளைச்சலை கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன் உங்க தானியங்களை நிரம்பி வெளியே பண்றாரு. நிரம்பி வெளியே பண்ணும்போது என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செட் பண்ணணும், எப்படி உங்க குடும்பத்துக்கு, எப்படி தேவனுக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, எல்லாவற்றுக்கும் செய்ய கர்த்தர் உங்க வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக உபயோகப்படுத்துவார். பாருங்க பாருங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதுக்கு உதாரணமாக ஆண்டவர் இங்கே எறும்பை ஒரு உதாரணமாக காட்டுறாரு பாருங்க. மனுஷனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க ஒரு எறும்பை உதாரணமாக காட்டி 6ஆம் வசனம் பாருங்க சொல்றாரு, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை, நல்லா கவனிங்க, இருதயத்தை ஆண்டவர் நேரம் திருப்பிட்டா ஞானமா நடத்துவார், புத்தியா நம்ம காரியங்களை செய்ய முடியும். சொல்ற பாருங்க, எறும்பு கிட்ட போய் அதனுடைய வழியை கற்றுக்கொள். 7ஆம் வசனம் பாருங்க, அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியங்களை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே நீ எவ்வளோ நேரம் படுத்து இருப்பாய், இப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். என்ன சொல்றாரு பாருங்க, அதுக்கு அதிகாரி இல்லை, ஒரு சூப்பர்வைசர் இல்லை, கண்காணிப்பு பண்ணக்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆள் கண்காணிக்க இருந்தோம் ஒரு வேலை நடக்க மாட்டுதே. நம்ம ஊரில் பாருங்க எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வேலை செய்கிறானான்னு அவனை பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு ஆளை போடுறாங்க, அந்த ஆளை வேலையை செய்ய வைக்கிறானான்னு பார்க்கறதுக்கு இன்னொரு ஆளை போடுறோம். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆளை போட்டு 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 ஆளை போட்டது தான் மிச்சம் இல்லையா, வேலை ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. மறக்கவே முடியாது பாருங்க, நான் ஒரு ஹோட்டல் போயிருந்தேன். அந்த ஹோட்டலில் காலியாக இருந்துச்சு, ஆனால் எல்லாம் வெயிட்டருங்க எல்லாம் அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுறவங்க எல்லாம் அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க. நின்றுட்டு இருக்கிறவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கிற இடத்துலேயே நிற்கிறான். ஒருத்தனும் வர மாதிரி நானும் உட்காந்து பார்த்து ஒரு 5 நிமிஷம் ஆகி எனக்கு ஒரு மாதிரி ஆன பிறகு நான் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் நின்று இருந்தார் பிறகு அவர் கூப்பிட்டேன், சார் இங்கே வாங்க அப்படின்னு. அவர் வந்தார். வந்தோன்னு நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார், வந்திருக்கிறோம், ஒரு தண்ணி பாட்டிலை கொடுங்க அப்படின்னேன். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அங்கே போயிட்டு அங்கே ஒரு இன்னொருத்தன் வேலை செய்வான் பாருங்க, அவன்கிட்ட போயிட்டு கண்ணு காட்டி தண்ணி கேட்குறாரு, போய் கொடு அப்படின்னா. அப்புறம் விசாரிச்சா சொல்கிறாரு, அவர் சூப்பர்வைசரா, அவர் என்ன பண்ணக்கூடாதான், வேலை செய்யணும். அவர் இவங்க வேலை செய்கிறாங்களான்னு பார்க்குற சூப்பர்வைசரா. ஹோட்டலில் ஒருத்தவங்க கூட இல்லை, ஆள் வந்திருக்க ஒரே கஸ்டமர் நான் தான், உள்ளே போயிருக்கிறேன். அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கதை, எண்ணங்கள் பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன், தேவனிடத்தில் நம்முடைய இருதயம் சேர்க்கப்பட்டிருக்கோன்னா ஆண்டவர் நமக்கு கண்காணிப்போ நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க யார் இருக்கிறாங்க, ஒருத்தரையும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை.
கர்த்தர் நமக்கு கொடுக்குற வசனம், கர்த்தர் நமக்கு சொல்கிற சத்தியங்களை இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி தேவனை என் இருதயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செய்ய வைக்க கர்த்தர் எனக்கு போதிப்பார். கையை வச்சு சொல்லுங்க, நான் எதெல்லாம் செய்யணுமோ, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எதை செய்யணுமோ, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதை செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை செய்யணும், எல்லாவற்றையும் கரெக்டாக செய்வீங்க. நீங்கள் செய்கிறத பார்த்து ஒருத்தன் குற்றம் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் உங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்காது. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வைக்க தேவன் நமக்குள்ள அவருடைய ஜீவனை கொடுத்து, அவருடைய ஞானத்தை கொடுத்து, அவர் நமக்கு போதித்து நடத்துகிற ஆண்டவரிடத்தில் உங்கள் இருதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. இந்த விதத்தில் வாழாத ஒரு மனுஷனை பார்த்து தான் இயேசுநாதர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்ற, அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை, ஐஸ்வர்யம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆனால் அறிவு இல்லை, அதை தேவனோடு ஒரு தொடர்பு இல்லை. அப்படிப்பட்டவனை பார்த்து சொல்ற கேட்குறாரு, இன்றைக்கு நீ மரித்து போனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு சேரும்னு கேட்குறாரு. எதற்காக சேர்க்கிறான், எதற்காக அவன் கையில் வந்துச்சுன்னே தெரியாத வாழ்கிற ஒரு மனுஷனை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன பிரயோஜனம் இதெல்லாம் உன் கையில் வந்து. உபயமற்ற நிலையில் அவனுடைய கையில் இருக்கிறத கர்த்தர் குறிப்பிட்டு காட்டுறார். அப்போ கவனிச்சு பாருங்க, ஜீவன் இல்லைன்னா எவ்வளோ பாதிப்பான. குமாரனுடைய ஜீவன் எல்லாம் தேவனிடத்தில் நம்ம இருதயத்தை திருப்பாம, தேவனுக்கு நம்முடைய இருதயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருப்போம்னா நிறைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழக்கிறோம். 2வது 21ஆம் வசனம் பாருங்க, லூக்காஸ் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம கவனம் செலுத்துவோம். பாருங்கள், லூக்காஸ் விஷயம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் அங்கே 21ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. இங்கே இந்த மனுஷனுக்கு இருக்கிற 2வது ப்ராப்ளம், முதல் ஜீவன் இல்லை, தேவனோடு தொடர்பு இல்லை, தேவனுடைய வார்த்தையோட தொடர்பு இல்லை, பரிசுத்த ஆவியானோட தொடர்பு இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, வெறும் சரீரத்துக்கு மாத்திரம் தொடர்புள்ளவனா வாழ்ந்தான், பொருள் ஆசை உள்ளவனா வாழ்கிறான். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் படலை. இன்னொரு காரணம் பாருங்க, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல 21ஆம் வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ இங்கே 2வது ப்ராப்ளம் என்னன்னா, முதல் ப்ராப்ளம் ஜீவன் இல்லை, 2வது ப்ராப்ளம் சொல்றாரு, இவன் தனக்காக மாத்திரம் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நினைக்கிறான் ஒழிய தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. தேவனுக்காக எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எப்படி தேவனுக்காக ஐஸ்வர்யவானா நம்ம இருப்பதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத வேதம் இங்கே என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இங்கே ப்ராப்ளமே அவனுக்கு ஐஸ்வர்யம் ப்ராப்ளம் இல்லை, ஐஸ்வர்யத்தை குறித்த தப்பான புரிந்து கொள்ளுதல் தான் அவனுக்கு ப்ராப்ளம். ஜீவன் இல்லை அவனுக்கு. நல்லா கவனிங்க, அவனுக்கு ஜீவன் இல்லை. 2வது ஐஸ்வர்யத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். அவன் நினச்சிக்கிட்டான் ஐஸ்வர்யத்தை தனக்காக மாத்திரம்தான் அவன் சம்பாதிக்கிறான். தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நினைக்காத கிறிஸ்தவங்க தான் 100% கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நல்ல கவனி நான் சொல்றது, எந்த கிறிஸ்தவன் ஒரு தொழில் செய்கிறவங்க, ஒரு வேலையில் இருக்கிறவங்க, நல்ல உயர்ந்த நிலையில் கர்த்தர் வச்சிருப்பாருன்னா, ஒரு வேலைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போயிருக்காங்க, சாதாரண வேலையாக இருக்கலாம். அந்த வேலையை நீங்கள் செய்யும் போது அதில் ஒரு சம்பாத்தியம் வரும்போது நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவரே, நான் உம்முடைய குமாரனுடைய ஜீவன் உடவனாக இருக்கிறேன், நீர் எனக்கு எதை கொடுத்தாலும் ஆண்டவரே அதுக்கு ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வச்சிருக்கிறீர். ஆண்டவரே, நான் என்ன நீர் வச்சிருக்கிற இடத்துல நீர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே எனக்காக அல்ல, இதெல்லாம் உமக்காக நான் ஐஸ்வர்யமான உம்முடைய திட்டத்தை செய்ய, இந்த ஜீவன் மூலமாக என் வாழ்க்கையின் மூலமாக ஏதோ ஒன்று நீர் உமக்காக செய்ய நீர் நியமித்து, அதுக்கு தான் எனக்கு வேலையை கொடுக்க, அதுக்கு தான் எனக்கு சம்பாத்தியத்துக்கு, அதுக்கு தான் எனக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறீர், என்ன ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறீர், ஒரு சமுதாயத்தில் வச்சு ஏதோ ஒன்று என்னை கொண்டு உமக்காக செய்வதற்காக தான் என்னை ரட்சித்து என்னை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறீர் ஆண்டவர். ஆகவே இனி என் கையில் வர்றது எல்லாமே எனக்கானதா நான் பார்க்கக்கூடாது, அதை வச்சு உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்குற ஒரு மனுஷன் தான் உண்மையாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை செழிப்பை கரெக்டாக புரியுது. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க? கொஞ்சம் கேட்டு பாருங்க. எனக்காக வாழ்கிறேன், என் குடும்பத்துக்காக வாழ்கிறேன், என் தேவைக்காக போகிறேன் வேலைக்கு. அப்படி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அந்த தேவையிலிருந்து அவங்க மீண்டு வரவே முடியாது பாருங்க.
நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது ஒவ்வொரு என்ன ஆசீர்வாதத்தை அடைமை சொல்லணும். ஆண்டவரே, நான் உமக்காக ஐஸ்வர்யவானா இருப்பதுக்காக இந்த வேலையில் நான் ஜெயிக்கணும். ஆண்டவரே, இதில் முன்னேறணும். எப்படி தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கிறது? 19 வசனம் லூகாஸ் மத்தேயு 6 அதிகாரம் 19-20 வாசிப்போமா? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு. தேவனுக்காக ஐஸ்வர்யமானா இருக்கணும்ன்றவனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுல கவனமா இருப்பாங்க. பூலோகத்தில் வாழும் போதே என் பேர்ல பரலோகத்தின் கணக்கில் அக்கௌண்ட்ல ஆட் ஆகணும். நல்லா கவனிங்க. எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இங்கே வாழும்போதே நான் இங்கே செய்கிற ஒவ்வொரு நற்கிரியையும் கர்த்தருக்காக எனக்கு தேவன் கொடுக்குற என் பணத்தை நான் இங்கே கர்த்தருக்காக உபயோகப்படுத்தும் போது, என் வேலையை கர்த்தருக்கான எனக்கு தேவன் கொடுக்கும் எல்லாவற்றையும் தேவனுக்காக நான் ஐஸ்வர்யவானாக இருந்து தேவனுக்காக உபயோகப்படுத்தணும்னு நினைத்து செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் அதை செய்யும் போது, பூலோகத்தில் அதை செய்யும் போது பரலோகத்தில் நமக்கு கணக்கு ஏறுது. நல்லா கவனிங்கள். அதுதான் இயேசு சொல்றாரு, அழிந்து போகிற பொருளினால நீ என்ன பண்ணு, சிநேகிதனை சம்பாதி. இந்த பணத்தை வச்சு ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண முடியுமா? ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்றதுனால செலவாதா? செலவு செய்யுங்க. அந்த செலவின் நிமித்தமா ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீ இதை செய்கிற நிமித்தமா பரலோகத்தில் உன் கணக்கில் என்ன பண்ற? நல்ல கணக்கு, நல்ல பலன் அங்கே ஆட் ஆகுது. பரலோக கணக்கில் ஆட் ஆகிற மாதிரி பூலோகத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு நஷ்டமே வராது. அதை கர்த்தர் நிச்சயமாக லாபமாக தான் கர்த்தர் மாற்றுவார். ஏன் லாபமாக மாற்ற தெரியுமா? ஏன்னா வேதம் சொல்லுற மார்க் சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் 29-30 வசனத்தை வாசித்தீங்கன்னா, பேதுருவும் சீஷர்களும் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு நாங்கள் பின்னாடி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறாரு, என் நிமித்தமாகுது, என் நாமத்து நிமித்தமாகுது, என் சுவிசேஷத்து நிமித்தமாக நீங்கள் எதையாவது விட்டுருந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, இம்மையிலையும் மறுமையிலும் கர்த்தர் அதை எப்படி கொடுக்குறாரா? 100 கொடுப்பாராம். நல்லா கவனிங்க. பூமியில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஒரு பணத்தை போடுறீங்கன்னு வச்சிங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா போடுறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வருஷம் முழுதும் அந்த 100 ரூபா இருந்தால் ஒரு 10 ரூபா கொடுப்பான் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா 100க்கு 1 ரூபா, ஒரு சதவீதம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ 1 கொடுத்தா கர்த்தர் எத்தனை கொடுக்குறாரா? 100 கொடுக்குறாராம். எவ்வளோ பெரிய என்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதெல்லாம் கொடுக்கிறாரோ, எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சுகந்தரிக்க வைக்கிறாரோ, எந்த நிலையில கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் சொல்லணும், ஆண்டவரே இந்த நிலையில் நான் உமக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும். இது எனக்காக இல்லை ஆண்டவரே, என் பேர் புகழுக்காக இல்லை ஆண்டவரே, இதில் உம்முடைய பேர் புகழ் விளங்குவதற்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்கிற எண்ணம் உடைய ஒரு மனுஷன் ஜீவன் இல்லாதவன் அல்ல. இந்த எண்ணமுடைய மனுஷன் தனக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு விரும்புறவன் இல்லை, அவன் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு விரும்ப. அவனை கர்த்தர் பார்த்து பாராட்டுவார். அவனுக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் அவன் கையில் கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்கிறார். இங்கே வாழும்போதே பரலோகத்தில் நம்ம கணக்கில் நிறைய சேர்க்கலாம். கையை வச்சு சொல்லுங்கள், இங்கே வாழும்போதே பரலோகத்தில் என்ன பண்ணலாம்? நிறையா கணக்கு சேர்க்கலாம். நிறைய பேர் இங்கே வாழும்போது பரலோகத்தில் கணக்கு சேர்க்கறத மறந்துடுறோம். ஒரு நாள் கணக்கு கேட்பார் பாருங்க, பரலோகத்தில் ஒன்றுமே இல்லையோ அக்கௌண்ட்டில். ஆண்டவர் கேட்பேன், ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, நான் சர்ச்சைக்கு போனேன் ஆண்டவரே, நான் எல்லா ஜெபத்துக்கும் போனேனே ஆண்டவரே, நான் எல்லாம் செஞ்சேன். ஆண்டவர் கேட்பேன், உன் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லையே பரலோக அக்கௌண்ட்டில். அப்போ தான் நமக்கு ஒரு என்ன ஆண்டவர் எப்படி அக்கௌண்ட்டில் ஆட்? அப்போ சொல்லுவார், உனக்கு எவ்வளோ கொடுத்தேன், உனக்கு ஒரு வேலையை கொடுத்தேன், ஒரு சபையை கொடுத்து ஒரு போதகரை வச்சு உனக்கு எவ்வளோ போதிச்சேன், பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து போதிச்சேனே, செழிப்பை குறித்து போதிச்சேனே, இதை வச்சு எனக்காக செழிப்பாக இருக்கணும், எனக்காக அதை உபயோகப்படுத்தணும். என்னைக்காவது ஒரு நாள் உபயோகப்படுத்தியிருக்கிறியா? நான் சொல்கிறேன், இந்த பூலோகத்தில் கர்த்தருக்காக நாம் எதை செஞ்சாலும்
அது பரலோகத்தில் கர்த்தர் நமக்காக நம்முடைய பலனாக கர்த்தர் அங்கே கணக்கில் ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ண போய் ஒருத்தருக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு தூரமாக இருக்கிற ஒரு ஆத்துமாவுக்கு போய் நடந்து போயோ இல்லை பைக்கில் போயோ எப்படியோ போய் நீங்கள் ஒரு பிரயாசப்படுறீங்க, அதுக்கு செலவு செய்கிறோம் பாருங்கள், அதுக்கு உடல் செலவு, நேரம் செலவு, பணம் செலவு பண்ணுறீங்க பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார் அது ஒன்றும் வீணாக போகாது, அத்தனையும் கர்த்தர் பரலோகத்தில் நம்முடைய கணக்கில் கர்த்தர் ஏற்றுறாரு. இப்படி நம்முடைய பணம், இப்படி நம்முடைய நேரம், இப்படி நம்முடைய சரீரம், இப்படி நம்முடைய இருதயம் கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானா இருக்க, செலவு செய்ய, கர்த்தருக்காக உபயோகப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்மளை நல்லா ஆக்கும், பிறரையும் அது நல்லதான வழியில் நடத்தும். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் அநேகருக்கு எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா என் கணக்கில் நிறைய பரலோகத்தில் ஏறிக்கிட்டே இருக்குது கணக்கு. உங்கள் கணக்கு அங்கே ஏறி இருக்கா? செக் பண்ணுங்கள். ஏறலைன்னா இட்ஸ் நாட் டூ லேட், தாமதமாகலை, இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். உங்கள் கையில் கர்த்தர் கொடுக்குற நன்மைகளை, வேலையை கர்த்தர் சம்பாத்தியத்தை கொடுக்கும்போது சொல்லணும், ஆண்டவரே இந்த பணம், இந்த சம்பாத்தியம் நான் உமக்காக ஐஸ்வர்யவானாக இருந்து உமக்காக செலவு செய்ய, உமக்காக உம்முடைய ராஜ்யத்தை கட்ட நீர் என்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய விரும்புகிறீரோ அது அத்தனை காரியத்தையும் உமக்கென்று எனக்காக நான் எதையும் செய்யலை, எனக்காக வாழலை. நான் என் குடும்பம், என் தலைமுறை கர்த்தரை சேவிக்கிற தலைமுறையா, கர்த்தருக்காக வாழ்கிற தலைமுறையா. நல்லா நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிறேன்னா ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக நீங்கள் இருக்கணும்லாம் கர்த்தர் சொல்ல முடியும். நல்லா அனுபவிக்கிறதுக்கெலாம் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது, நாம் அனுபவிப்பதுக்காக சகல வித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை வச்சு கர்த்தருக்காக என்ன செய்கிறோன்றது தான் பெரிய கேள்வி. அதை கவனிங்கள். ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்தா நான் அனுபவிக்கிறேன், அதில் எனக்கு நன்மை இருக்குது, அதில் நான் உபயோகப்படுத்துகிறேன். அந்த உபயோகப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதத்தை வச்சு கர்த்தருக்காக நான் என்ன செஞ்சேன்? அதுதான் பெரிய கேள்வி. அந்த விஷயத்தில் நான் கர்த்தருக்காக என்னுடைய வேலையை, என்னுடைய சம்பாத்தியத்தை, என்னுடைய திறமைகளை, என்னுடைய நேரத்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆற்றலை கர்த்தருக்காக உபயோகப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னா இந்த பூலோகத்தில் இருக்கும்போதே பரலோகத்தில் கணக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும், ஜீரோவாக இருக்காது. நிறைய நன்மைகள், நிறைய உங்களை குறித்த சாட்சிகள் பரலோகத்துக்கு நம்ம போகும்போது ஒரு நாள் எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேருவோமா? பரலோகத்தை போய் சேருவோமா நம்மளாம்? அதுதான் பாஸ்டர் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நாங்கள் போவோமா, எங்கே இருப்போனே தெரியல அப்படின்னு நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தா எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மெல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக பரலோகத்தில் ஆண்டவரை சந்திப்போம், இயேசுவை முகமுகமாக சந்திப்போம். அப்போ ஆண்டவர் நம்மளை பாராட்டுவார், எழும்பி நின்று கர்த்தர் நம்மளை பாராட்டுவார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசின்வார். கணக்கே இல்லாதவனை எங்கே பிரவேசிவார்னு சொல்லுவார்னு தெரில. ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எல்லாரும் நம்மக்கிட்ட நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே, கர்த்தர் சொல்ல நீ பெரிய ஆளோ சிறிய ஆள், உங்ககிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறேன்ல, அதை வச்சு நீ பரலோகத்தில் கணக்கு சேர்க்கிற, உன் பேரில் கணக்கு பரலோகத்தில் ஆட் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிற? ஜீவன் உள்ளவனாக இருக்கணும். எனக்காக நான் ஐஸ்வர்யமான ஆகணும்னு நினைக்கவே கூடாது. நான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நான் உபயோகப்படுத்தணும். கர்த்தருக்காக ஐஸ்வர்யவானாக இருக்கணும்னு நினச்சா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவன் கொண்டு வருவார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசினேன். இந்த இடத்த விட்டு போகும்போது நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் இருக்கணும், உறுதியான ஒரு நிலைப்பாட்டு இருக்கணும். அது என்னன்னா, நான் கிறிஸ்துவின் ஜீவன் உடையவனாய் வாழ்கிறேன். கையை வைத்து சொல்ல, நான் கிறிஸ்துவனுடைய ஜீவன் உள்ளவனாய் ஜீவன் இல்லாதவன் இல்லை. நான் எனக்காக வாழ்கிறவன் இல்லை, எனக்காக பேரும் புகழையும் பணத்தையும் சொத்தையும் சேர்த்து வைக்கிறவன் இல்லை. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் உபயோகப்படுத்துவதற்காக, கர்த்தருக்காக நான் வாழ்வதற்காக என் கையில் கர்த்தர் கொடுக்குறார். நல்ல கவனிங்கள். நீங்கள் கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னா உங்கள் கையில் நிறைய கொடுப்பார், நிறைய நன்மைகளை கர்த்தர் உங்கள் கைக்கு வர வைப்பார். நான் எனக்காக வாழணும், எனக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இருந்தால் நான் சொல்கிறேன், எண்ணமே சரியில்லை, இருதயம் கர்த்தரோட இணைக்கப்படலை. கர்த்தருக்காக வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னில் வாழ்கிற அனுபவம், என் இருதயம் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின்படி
ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ, நீர் விரும்புகிறபடி நீர் கொடுக்கும் செழிப்பை, ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆண்டவரை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு எங்க வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் இன்னும் மேலான விதத்தில் கர்த்தர் நீர் அற்புதமாய் மாற்ற எங்களை உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த சத்தியம் தொடர்ந்து எங்களுக்குள்ள நல்ல சிந்தனைகளை, நல்ல ஆண்டவரை செயல் மாற்றங்களை எங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரட்டும். ஆண்டவரே, அற்புதமா எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.